பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. பிரதமர் மோடி தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்திருந்தார். மாமல்லபுரத்தை சுற்றி பார்த்தபோது பல்லவர் கால சிற்பங்கள் குறித்து சீன அதிபரிடம் பிரதமர் மோடி எடுத்துரைத்தார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு இந்தியா சீனா இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் காலை 11 மணி அளவில் சென்னை வந்த பிரதமர் மோடியை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றனர். அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் திருவிடந்தைக்கு சென்ற பிரதமருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவிடந்தையிலிருந்து கோவளத்திற்கு காரில் புறப்பட்ட போது சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியினர் பிரதமரை வரவேற்று முழக்கமிட்டனர். அதைத் தொடர்ந்து சீன அதிபர் ஷி ஜின்பிங் பிற்பகல் 2 மணி அளவில் சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஷி ஜின்பிங்கிற்கு மலர் கொத்து கொடுத்து வரவேற்றனர். விமான நிலையத்திலேயே ஒயிலாட்டம், மயிலாட்டம், பறையாட்டம் என பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சீன அதிபருக்கு வரவேற்பு வழங்கப்பட்டது. அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் ரசித்தபடி சென்ற சீன அதிபர் பறையாட்டத்தையும் பரதத்தையும் சில நிமிடங்கள் நின்றபடியே ரசித்தார். சீன அதிபருக்கு பிரத்யேகமாக பூரணகும்ப மரியாதை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் வெளியே வந்த ஷி ஜின்பிங்கை பள்ளி குழந்தைகள் இந்திய சீன தேசிய கொடிகளை ஏந்தி வரவேற்றனர். அங்கிருந்து கார் மூலம் கிண்டியில் உள்ள ஐடிசி சோழா நட்சத்திர விடுதியை நோக்கி அவர் பயணித்தார். வழி நெடுகிலும் நாதஸ்வரம், தவில், செண்டை மேளம் என இசை முழக்கத்தால் சீன அதிபருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. கிண்டியில் உள்ள ஐடிசி சோழா நட்சத்திர விடுதிக்கு சென்ற சீன அதிபர் ஜி ஜின்பிங் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். இதையடுத்து மாலை 4 மணி அளவில் கிண்டி ஐடிசி சோழா விடுதியிலிருந்து கார் மூலம் மாமல்லபுரம் நோக்கி ஷி ஜின்பிங் புறப்பட்டார். சீன அதிபரை வரவேற்கும் வகையில் சைதாப்பேட்டை, மத்திய கைலாஸ், திருவான்மியூர், கந்தன்சாவடி, புலிக்குகை என மாமல்லபுரம் வரை பல இடங்களில் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கரகாட்டம், மயிலாட்டம், துடும்பாட்டம், பறையாட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. இதனிடையே கோவளத்திலிருந்து பிரதமர் மோடி மாமல்லபுரத்திற்கு புறப்பட்டார்.
பிரதமர் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை மேல் துண்டு அணிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மாமல்லபுரம் வந்த சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை பிரதமர் நரேந்திர மோடி கைகுலுக்கி உற்சாகமாக வரவேற்றார். கடந்த ஆண்டு வூகான் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு டெரகோட்டா சிற்பங்களின் தொன்மை தனித்தன்மை குறித்து சீன அதிபர் ஷி ஜின்பிங் விளக்கினார். தற்போது அதேபோன்று மாமல்லபுரம் வந்த சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை உற்சாகமாக வரவேற்ற பிரதமர் மோடி முதலில் அர்ஜுனன் தபசு குகைக்கு அழைத்துச் சென்று அதன் பின்னணியை விளக்கினார். தொடர்ந்து அங்கிருந்து ஒவ்வொரு சிற்பம் பற்றியும் எடுத்துரைத்தபடி சீன அதிபரை பிரதமர் மோடி அடுத்த பகுதிக்கு அழைத்துச் சென்றார். வானிரைக்கல் பற்றிய புராணகால தொடர்பை அவருக்கு பிரதமர் மோடி விளக்கினார். இரு நாட்டு தலைவர்களும் வானிரைக்கல் முன்னால் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது இருவரும் கைகளை உயர்த்தியபடி உற்சாகமாக போஸ் கொடுத்தனர். வானிரைக்கல் அருகே சென்ற சீன அதிபர் ஷி ஜின்பிங் அதனை வியப்புடன் கண்டு ரசித்தார். தொடர்ந்து 5 ரத பகுதிக்கு ஷி ஜின்பிங்கை அழைத்துச் சென்ற பிரதமர் மோடி பல்லவகால சிற்பங்களின் சிறப்பை விரிவாக விளக்கினார். அங்கும் இரு நாட்டு தலைவர்களும் கைகுலுக்கியபடி ஒன்றாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் 5 ரத பகுதிக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தனர். மாலை நேர வெயிலில் நடந்து வந்த களைப்பை போக்க ஷி ஜின்பிங்குக்கு பிரதமர் மோடி இளநீர் கொடுத்து உபசரித்தார். அதை பருகியபடியும் சிற்பக்கலையை ரசித்த வண்ணமும் இரு தலைவர்களும் உரையாடினர். பின்னர் 5 ரத பகுதியிலிருந்து பழமையான கடற்கரை கோவிலுக்கு இருவரும் புறப்பட்டு சென்றனர். தலைவர்களின் வருகையால் மின்னொளியில் கடற்கரை கோவில் ஜொலித்தது. அங்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்து வைக்க சீன அதிகாரிகளை பிரதமர் மோடிக்கு ஷி ஜின்பிங் அறிமுகம் செய்து வைத்தார். மாமல்லபுரம் வந்த சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சிறப்பாக வரவேற்கும் வகையில் கடற்கரை கோவில் வளாகத்தில் இந்திய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் நடன நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. கலாஷேத்ரா குழுவினர் ஏற்பாடு செய்த நடன நிகழ்ச்சி குறித்து சீன அதிபருக்கு புரியும் வகையில் சீன மொழியிலேயே எடுத்துரைக்கப்பட்டது. 最后一场表演是他米尔语中的一首歌，这首歌将为全球和平和和谐祈祷。 Cultural presentation by Kalakshetra Foundation. 谢谢各位。தமிழகத்தின் தொன்மையை பறைசாற்றும் பரதக்கலையுடன் தொடங்கிய நடனத்தை
மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங்குக்கு அவ்வப்போது ஆர்வமுடன் விளக்கிக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் இசைக்கு ஏற்ப தாளமிட்டவாறு நடனத்தை ரசித்தார் மோடி. தொடர்ந்து கேரளாவின் பாரம்பரிய நடனமான கதகளி நாட்டியமும் அரங்கேற்றப்பட்டது. ராமாயண காவியத்தில் சுக்ரீவனுக்கும் பாலிக்கும் இடையே நடந்த சண்டை காட்சிகளை தத்ரூபமாக கண்முன் நிறுத்தினர் நடன கலைஞர்கள். இறுதியாக உலகில் அமைதி நிலவ வேண்டி நடனம் அரங்கேற்றப்பட்டு மகாத்மா காந்தியின் ரகுபதி ராகவ ராஜாராம் இசையுடன் கலை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. இதையடுத்து மேடையேறிய இரு தலைவர்களும் நடன கலைஞர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இறுதியாக சீன அதிபருக்கு நாச்சியார் கோவில் விளக்கு மற்றும் சரஸ்வதி வீணை மீட்டும் தஞ்சாவூர் ஓவியத்தையும் பிரதமர் மோடி பரிசாக வழங்கினார். நாட்டிய நிகழ்ச்சியை தொடர்ந்து சீன அதிபர் ஷி ஜின்பிங், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரவு உணவு அருந்தச் சென்றனர். தமிழகத்தின் பாரம்பரிய சைவ அசைவ உணவுகள் விருந்தில் இடம்பெற்றிருந்தன. இரவு விருந்தில் பிரதமர் மோடி சீன அதிபர் ஜின்பிங் உடன் 2 நாடுகளின் தரப்பில் தலா 8 பேர் பங்கேற்றனர். காரைக்குடி செட்டிநாடு உணவு உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பாரம்பரிய உணவுகளும் விருந்தில் வழங்கப்பட்டது. என்னென்ன உணவில் என்னென்ன சுவை, அதன் ஆரோக்கியம் ஆகியவற்றை விளக்க தனித்தனி வல்லுநர்களும் நியமிக்கப்பட்டிருந்தனர். விருந்துக்கு பின்னர் பிரதமர் மோடி, சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் இரு நாட்டு அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை நடைபெற்ற பின்னர் சீன அதிபரும் பிரதமர் மோடியும் மாமல்லபுரத்திலிருந்து புறப்பட்டனர்.
சீன அதிபர் ஷி ஜின்பிங் கிண்டியில் உள்ள ஐடிசி சோழா நட்சத்திர விடுதிக்கு புறப்பட்டார். மோடி கோவளத்தில் உள்ள விடுதிக்கு புறப்பட்டு சென்றார். இரு நாட்டு தலைவர்கள் செல்லும் பாதையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதனிடையே இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பின் போது பிரதமர் மோடி அணிந்திருந்த தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி, சட்டை, மேல் துண்டு ஆகியவை சமூக வலைதளங்களில் ட்ரெண்டானது. வேட்டி சட்டை அணிந்த பிரதமருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். நாளை காலை பிரதமர் மோடியும் சீன அதிபரும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். சீன அதிபர் ஷி ஜின்பிங் பிரதமர் மோடி இடையேயான இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.